ஹலோ மக்களே, இன்னைக்கு மீண்டும் ஒரு செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய ஜிஎஸ்டி சென்ட்ரல் எக்ஸசைஸ் ஆஃபீஸ் தாங்க. இவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், பெர்மனன்ட் ஜாபு. நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் ஓகே, 12th படிச்சிருந்தாலும் ஓகே, ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஓகே, டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே. சேல்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 18,000லேருந்து 56,900 வரைக்குமே அவங்க வழங்குறதாக இதை கொடுத்துருக்காங்க. பெருசாக ஒன்றுமே வேண்டாங்க. ஜஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டுமே ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சாலே போதும். உங்களில் யாராவது ஒருத்தவங்களுக்கு பெட்டராக ஒரு வேலைவாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. தகுதியானவருக்கு ஒரு வேலைவாய்ப்பு, உறுதியான ஒரு வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்றத அவங்க தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதுவும் இது வந்து வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னா, ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸசைஸ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. இது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கேன்டீன் அட்டெண்டன்ட், அதாவது கேன்டீன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் அட்டெண்டண்ட்டாக வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? போஸ்ட் எத்தனை பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அதில் கேட்டகரிஸ் பார்த்தோன்னா 2 பேரை வந்து ஜென்ரல் போஸ்டிங்லையும் ஒருத்தவங்களை வந்து ஓபிசி கேட்டகரியிலையும் எடுக்கிறதாக அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 18,000லேருந்து 56,900 வரைக்கும் இருக்கும் அப்படின்றது அவங்க தெளிவாகவே வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், கிளிக் பண்ணிக்கோங்க, போய் செக் அவுட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 17/3/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதை மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து அப்ளிகேஷனுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கீழேயும் அப்ளிகேஷன் இருக்குங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க அட்ரெஸ்ஸு. சரிங்களா? ஸோ நம்பர் 6/7 ஏடிடி ஸ்ட்ரீட், ரேஸ் கோர்ஸ், கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து போஸ்ட் போட்டுருங்க. இல்லை இன் பர்சன் போய் கொடுக்கணுனாலே நேரடியாக போய் பார்த்து கொடுத்துருனாலும் கொடுத்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. சரி, நான் சொன்னேன் இல்லையா, கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ஃபோட்டோ தேவைப்படுது. ஃபோட்டோ உங்களோட ரீசெண்டாக எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃபை இங்கே ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் இருக்கு இல்லையா, உங்களுடைய பேர் வந்து பிளாக் லெட்டர்ஸில் மட்டும் கொடுங்க. அப்புறம் ஃபாதர்ஸ் நேமும் பிளாக் லெட்டரில் மட்டும் கொடுங்க. மதர்ஸ் நேமுமே கேபிட்டல் லெட்டரில் கொடுங்க. அட்ரஸ் இருக்கு இல்லையா, உங்களோட அட்ரஸுமே இங்கே வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுங்க. பெர்மனண்ட் அட்ரஸுமே இங்கே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர், கரெக்டாக இருக்கிற ஒரு ஃபோன் நம்பர் கொடுங்க. அப்போ தான் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் மொபைல் நம்பர் கரெக்டான கொடுங்க, ஆதார் நம்பர், இமெயில் அட்ரெஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களோட வயது என்ன அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ஜெண்டர், நீங்கள் ஆணாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஃபீமேலாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு. உங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியுமன்றது எழுதிக்கோங்க, நேஷ்னாலிட்டி எழுதிக்கோங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இது என்ன அப்படின்றதுமே இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. கேட்டகரி, நீங்கள் என்ன கேட்டகரி, அன்ரிசர்வ்டு கம்யூனிட்டியா, அதர் பேக்வர்ட் கிளாஸ்டான்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவிலியன் எம்ப்ளாயியா, டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் என்ன அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டு, இந்த இடத்துல நீங்கள் எங்கேருந்து இது அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய அந்த இடம், அப்புறம் வந்து டேட்டை கொடுத்துட்டு உங்களுடைய தம்பு இம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்டு தம்பு இம்ப்ரெஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது, அதை வந்து இங்கே கொடுத்துட்டு சைனும் இங்கே போட்டுருங்க. சரிங்களா? இதை போட்டுட்டு இங்கே கீழே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த காப்பியோடையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட்டு, ஏஜோட சர்டிஃபிகேஷன், எஜுகேஷன் ப்ரூஃப், இது எல்லாமே எழுதி ஒரு காப்பி எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணுங்கள். ஒரிஜினல் அனுப்ப வேண்டாம், ஜஸ்ட் ஒரு காப்பி மட்டும் எடுத்து அட்டாச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்களாகவே சைன் பண்ணியிருக்கணும், செல்ஃப் சிக்னேச்சர் இருக்கணும். அந்த ஃபோட்டோக்கு மேலேயே நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்குங்க அப்படின்றது, உங்கள் மூஞ்சியை மறைக்காமல் கீழே சைன் பண்ணிவிட்டு அதை வந்து அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் தான் உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ்னால் அதையும் சேர்த்து உங்களுக்கு
கரெக்டாக கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக இல்லை தப்பாக இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்க மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் ஒரு தடவை தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் என்ன இருந்தாலுமே நீங்கள் இதுக்கோட அட்டாச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை வந்து ஒரு இன்டர்வியூக்கு இங்கே கூப்பிட்டுவாங்க போல். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து தான் செலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா 17ஆம் தேதி. ஸோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இங்கே அவங்க கிளியராகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ப்ரொபேஷன் பீரியட் வந்து 2 தான். ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜை வச்சு அவங்க உங்களை வந்து எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே அவங்க வந்து சொல்ல. நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படின்னா நீங்கள் வந்து டீ காஃபி வாஷ் பாய் அந்த மாதிரி ஒரு வேலைக்கு தாங்க இவங்க வந்து இப்போதைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ வேறு எந்த குவாலிஃபிகேஷன் அவங்க சொல்லலை. நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை படிக்கலனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. வேறு எதுவுமே சொல்லலைங்க. சரிங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.